படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அப்போ வந்து படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங் வரவங்க வந்து ஒன்று அதுல இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பாங்க, அல்லது அரியர் வச்சு கிளியர் பண்ணுவாங்க. ரெண்டுமே இருந்தது சார். ஆக்சுவலி ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 months நான் அம்மா கிட்ட மறுபடியும் பேசினேன். எனக்கு செட் ஆகலமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க அலோவ் பண்ணல. இல்லை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படிச்சா ரொம்ப அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தா நீங்கள் பெருசாலாம் கேட்க மாட்டேன், பாஸ் பண்ணிட்டு இது மாதிரி சப்ஜெக்ட்லாம் தான் கேட்பேன். அவங்க பாஸ்னாலே நீ பெரிய ஹீரோ தான், பெரிய லெஜெண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சார். ஏன்னா அவ்வளோ டஃபாக இருக்கும் சப்ஜெக்ட் எல்லாம். எப்போ கிளியர் பண்ணி அரியர்லாம்? இல்லை சார், அரியர் போறீங்க கிளியர் பண்ணல. அப்படியா? இன்னும் கிளியர் பண்ணல. இப்போ இனிமேல் தான் கிளியர் பண்ணலான்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கேன். கடன் பிரச்சனை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. வீட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கு. உங்களை படிக்க வைக்க கடனா கடனா இல்ல ஃபேமிலியா நீங்க கடன்? படிக்க வச்சது கூட மெரிட் சார். ஆக்சுவலா படிக்க வச்சது கூட மெரிட் தான். பெருசா ஃபீஸ் இல்ல, 0 தான் சொல்லலாம். எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? கிட்டத்தட்ட டிப்ளமோல வந்து 93.5. அப்பா 93.5 சார். படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க? 7-8 months கிட்ட வந்து ப்ரிப்பேர் ஆகும் சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா எக்ஸாமும் கிளியர் பண்ணிருப்பேன். ஓரளவுக்கு இதை ட்ரை பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் ஒரு குரூப் 1 ஃபர்ஸ்ட் இயரோட ஒரு 3-4 அட்டெம்ப்ட் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுற ஒரு நம்பிக்கையில இருந்தேன்னு வச்சுங்களேன். ஆனா என்ன நடந்தது அப்படின்னாக்கா எனக்கு பெருசா வந்து அது இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனைன்றது எப்படின்னாக்கா கடன், எக்ஸ்ட்ரீம் லெவல் கடன். மெடிக்கல் ரேப் அந்த ஒர்க்காக வந்து இன்டர்வியூ போறேன். சேலரி வந்து பாத்தீங்கன்னா 17,000-18,000 சொல்றாங்க. எதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதாவது நீங்க பண்ற செலவுக்கு என் செலவுக்கே ஒத்து வராது. இது போக நான் குடும்பத்தோட பிரச்சனையை ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஆட் ரொம்ப ஜாஸ்தி கண்ணில் போடும். அங்கங்க கண்ணில் போடுன்னு வச்சுங்களேன். அங்கே இன்டர்வியூ போனால் அந்த இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே கேள்வியெல்லாம் கேட்கல, நீங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கேன்னு கேட்டாங்க. நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னேன். அப்படியே அந்த போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கொஞ்சமாக அதை வந்து ஆரம்பிக்கும். ரியல் எஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் என் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் பார்க்கவே எனக்கு கிட்டத்தட்ட 18-19 மாதம் தேவை. 2 பிரசவத்தை கடந்திருப்பேன்னு சொல்லுவேன் சார். நான் எப்படி இந்த நேம் டிரைவ் நம்ம ஃபேமிலி டீ ஷாப்பில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார். எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். என் கூட இருக்கிற பீப்புளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 75-80 பேர் வந்து இதான் ஆஃபீஸ், இதான் உலகம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு நான் வாழற வாழ்க்கைக்கு மேலே ஊர்படியாக அவங்களுக்கு கூட வாழ வைக்கிறதுக்காக என்னென்ன வழியெல்லாம் இருக்குமோ அதை கிரியேட் பண்ணுறது தான் என்னோட பெரிய நோக்கம். அப்படின்னாக்கா அதை தேடி தான் ஓடிட்டே இருக்கும் சார். அதை தேடி தான் மெயினாக அதான் என் நோக்கம். அப்படின்னாக்கா அது ஒரு அசெட் அப்படின்னா சொந்த வீடு, சொந்த இடம், எதனா ஒன்று கண்டிப்பா இடம் இல்லை வீடு, எதனா ஒன்று அவசியம் இருந்தே அதான் ஒரு அசெட். ஒரு ஃபேமிலிக்கு அது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அது பெரிய அசெட். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதோடைய லெவல் ஆஃப் ரீச், அதோட க்ரோத் இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அந்த க்ரோத் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். இன்னொரு நிறைய பேருக்கு வந்து அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்க்ராட்ச் அப்படிங்கப்போ 0 ஆகிடும். 0லேருந்து ஒரு 1 அல்லது வந்து 5 தொட்டால் கூட அது ஒரு பெரிய லெவல் தான். ஏன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 வரதை தாண்டி 0லேருந்து ஆரம்பித்து ஒரு சர்டன் நம்பருக்கு வரதுமே கூட ஒரு நல்ல நம்பர் ஆஃப் ரீச்னு சொல்லலாம். அது ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம். அந்த ட்ராவலில் நிறைய முக்கியமான ஸ்டோரிஸ் இருக்கும், நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும், நிறைய தடைகள், நிறைய வெற்றிகள் பார்த்துருக்கப்போ மனசு ஓரளவுக்கு ஒரு மாதிரி பண்பட்ட இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலி பில்டர் பிரைவேட் லிமிடெடுடைய சேர்மன் திரு பொன்னுசாமி கார்த்திக் அவரோட தான் பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, தேங்க்ஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலி பில்டர் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்து ஸ்க்ராட்ச்லேருந்து வந்திருக்கு. நம்ம ஃபேமிலி பில்டருக்குலாம் போகிறதுக்கு முன்னால் உங்கள் ஃபேமிலி பேக்ட்ராப், நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் சொல்லுங்களேன். அப்பா, அம்மா, அக்கா, நாங்கள் மொத்தம் 4 பேர் சார். ஓகே. அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூலி வேலை தான் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2006-07 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா போயிட்டாங்க. கூலி வேலை தான் அப்பா பார்த்தாங்க. அப்போ பார்த்து படிக்க வச்சதெல்லாம். மற்றபடி நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பேக்ட்ராப் வந்து அப்பா கூலி வேலை பார்த்தாங்க. உங்களுடைய ஃபேமிலியும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? பிலோ மிடில் கிளாஸ். பிலோ மிடில் கிளாஸ். எஸ், கண்டிப்பாக. ஏன்னா எப்படி சொல்லனாக்கா இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேட்டஸ்ன்றது ஓகேங்க. மற்றபடி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கஷ்டப்பட்டுன்றதை விட வந்து அவங்க இன்கம் வந்து ஒரு 30,000-35,000 40,000 இருக்கும். அப்புறம் அவங்க எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான். பேருக்கு வந்து வெளிநாடு, மற்றபடி உள்நாட்டு வேலை ரொம்ப கஷ்டப்பட்ட வேலை தான். அது எல்லாமே வந்து என்னோட எஜுகேஷன் என்ன வளர்க்குறதுக்கு அப்படின்றதுக்கு மட்டும், ஏன்னா ஒரு ஆளுக்கே பத்தாதுன்ற அளவுக்கு தான் இருந்தது. அப்படி தான் இருந்தது. ஸோ பிலோ மிடில் கிளாஸ்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? வீட்டில் சொன்னாங்களா இல்லை உங்கள் ஆர்வமா? என்ன காரணத்தினால இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க? 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணியிருந்தோம். டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸாக வந்து கைட் பண்ணி எல்லாம் படிக்க சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலைக்கு தான் போகலான்னு இருந்தேன். எனக்கு ஆனால் படிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போகலான்னு இருந்தோம்.
அப்போ சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அது போக எஸ்பெஷலி அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுதான் ப்ரெஷர் பண்ணாங்க. அது விருப்பப்பட்டாலும் இன்ஜினியரிங்லாம் எடுக்கல சார். அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, படிச்சுதான் ஆகணும் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அப்போது நான் சிவில் சார், டிப்ளமோ சிவில் அண்ட் இன்ஜினியரிங் சிவில். அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணதால இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம். அது பிரகாரம் அப்படியே இன்ஜினியரிங் கம்ப்ளீட். உங்கள் ஆர்வம் என்ன? அப்பா அம்மா ப்ரெஷர் பண்ணாங்க, உங்கள் ஆர்வம் என்ன? எனக்கு மெயினாக சொல்லணும் அப்படின்னாக்கா எனக்கு படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அப்போ வந்து படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ அந்த டைமில் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ண எங்களுக்கு பீப்புள் கிடையாது. இதை இப்படி பண்ணணும் அண்ட் ப்ரொஃபஷனல் அப்படி ஒர்க் பண்ணணும், இதை அப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இல்லை. எங்கள் ஊர் ரொம்ப சின்ன கிராமம், அங்கேயே நாங்கள் சுற்றி விளையாடி அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் அது என்னோட ப்ரொஃபஷனாக மாற்றலை, என்னோட லைஃபை மாற்ற ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கல. எனக்கு படிப்போ மற்றதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்போ இல்லை. ஸ்போர்ட்ஸ் தான் ஏதாவது பண்ண விருப்பம் இருந்தது, அது வேறு வழி இல்லைன்றதால சுற்றி இருக்கவங்கெல்லாம் ப்ரெஷர் பண்ண வச்சு அப்புறம் அது அப்படி. உங்களோட எய்ம் வந்து ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஆகலாம் தான். ஓகே, எதில் என்ன விளையாடுவீங்க ஸ்போர்ட்ஸ்? வாலிபால் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸு, அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்க. சார் இன்ஜினியரிங் பொதுவாக இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங் வரவங்க வந்து ஒன்று அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்ப்பாங்க, அல்லது அரியர் வச்சு கிளியர் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் இன்ஜினியரிங் எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். கிளியர் 2004 சொன்னீங்க, 9 சொன்னீங்க, அதான் எப்போ ஜாயின் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். நான் இந்த இதில் வரும்போது நீங்கள் 2 கேட்டரில் எதில் இருந்தீங்க? எப்போ போகலான்னு எதிர்பார்த்து இருந்தீங்களா இல்லை அரியரா எப்படி இருந்தீங்க? ரெண்டுமே இருந்தேன் சார். ஆக்சுவலி ஜாயின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7-8 மந்த்ஸில் நான் அம்மா கிட்ட மறுபடியும் பேசினேன். எனக்கு செட் ஆகலமா, நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க அலோவ் பண்ணல. இல்லை அவங்க விடலைன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக படித்தா ரொம்ப அது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. ஒரு பக்கம் பயம் தான். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மெச்சூரிட்டியோ இல்லை இதை பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பண்ணால் அப்படி இப்படியெல்லாம் எதுவும் பெரிய ஐடியா இல்லை. வேறு வழி இல்லை, அம்மா சொல்கிறாங்க, செயல்லாம் சோறு போட மாட்டாங்க, இதுக்கப்புறம் லைஃப் லீட் பண்ண முடியாது, அம்மா சொன்னால் கேட்டு தான் ஆகுன்னு சொல்கிறதால அம்மா சொல்ல கேட்டோம், அப்படியே வந்தோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் வித் அரியர்ஸ் சார். அரியர் இருந்தது, ஒன்றும் பண்ணவும் முடியல. எத்தனை அரியர் இருந்துச்சு? கிட்டத்தட்ட ஒரு 4 அரியர் சார். 4 அரியர் இருந்தது. செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ், அப்புறம் வந்து அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸில் வந்து ஒரு 3 அரியர் இருந்தது. கிட்டத்தட்ட 4 அரியர் சார். ஓகே, இந்த டிகிரி ஸ்டாப்பிங் பேப்பர்னு சொல்லுவாங்களா, அது டிஎஸ்பியா? டிஎஸ்பி சார் இருந்தது. எல்லாமே பொறுத்தவரை எங்களுக்கு எப்படின்னா சார், சாயில் மெக்கானிக்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். ஆக்சுவலாக அந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்கும். அது ரொம்ப சர்வே, சாயில் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். கேட்டாலும் அலர்ஜியாக இருக்குது சார். இப்போ வரைக்கும் எனக்கு பயம் தான். நான் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தா நான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாலாம் கேட்க மாட்டேன், பாஸ் பண்ணிட்டு இது மாதிரி சப்ஜெக்ட்ல தான் கேட்பேன். அவங்க பாஸ்னாலே நீ பெரிய ஹீரோ தான், பெரிய லெஜண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சார். ஏன்னா அவ்வளோ டஃபாக இருக்கும் சப்ஜெக்ட் எல்லாமே. எப்போ கிளியர் பண்ணி அரியர்லாம்? இல்லை சார், அரியர் இப்போ வரைக்கும் கிளியர் பண்ணல. அப்படியா? கிளியர் பண்ணல. இப்போ இனிமேல் தான் கிளியர் பண்ணலான்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கேன். ஓகே, அப்போ நீங்கள் வந்து 2009 பாஸ்ட் அவுட். 2014 பாஸ்ட் அவுட். 2014 பாஸ்ட் அவுட். ஆனா கிளியர் ஆகல. மத்தபடி கிளியர் ஆகல சார். இனிமே தான் கிளியர் பண்ணலாம்ன்ற முயற்சி எல்லாம் எடுத்துருக்கேன். எத்தனை இருக்கு சார்? 4 அரியருமே அப்படியே இருக்கு சார். 4 அரியர் 2 அரியர் வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணல. 2 அரியர் அட்டெண்ட் பண்ணி வந்து இப்போ சாயில் மெக்கானிக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணி அரியர். மற்ற 2 வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணல. எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் அனலைஸ்லாம் வந்து பார்த்தா அட்டெண்ட் பண்ணல. அதால அப்படியே அது கடந்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் இயர் அட்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடிவு எடுத்துட்டேன் சார். அது அட்டெண்ட் பண்ணி தான் முடிச்சிட்டு இருக்கலாம். அது அப்படியே தள்ளி போட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஜினியரிங் வந்தீங்க, படிச்சிங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ், நம்ம ஃபேமிலி குரூப்புக்கே இப்போ நிறைய என்டிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனால் நம்ம ஃபேமிலி பில்டர் தான் ஆரம்பிச்சீங்க தான் ஃபர்ஸ்ட் இல்லை? ஓகே, அது எப்படி வந்தீங்க? ஏன்னா இன்ஜினியரிங் விருப்பப்படாம ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தீங்க, பட் இங்கே பில்டிங்குள்ளே வரீங்க. இந்த இது எப்படி நடந்துச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? 2014 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில் வரோம் சார். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அரியர் கிளியர் பண்ண ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அரியர் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியலாக ஒரு 1 மந்த் அமைதி வீட்டில் ஐடியில் இருந்துட்டேன். ஆஃப்டர் த 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம். ஏதாவது பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஒரு அந்த குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அரியர் தான் கிளியர் பண்ணோம். அரியருக்கு இன்னும் ஒரு 6 மாதம். அப்போ அதுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது. சைமல்டேனியஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இங்கே அண்ணா நகரில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் சுராஸ் அகாடமின்னு சொல்லிட்டு பாபு சார் சார் சாரோட இதுதான். அவங்க சாரோட அவங்க தான் இப்போ டீச் பண்ணுவோம். அங்கே வந்து டீச் பண்ணுவாங்க. அங்கே ஜாயின் பண்ணுறோம். அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறேன். அரியருக்கும் அந்த அப்படியே சைமல்டேனியஸ் ரெடி ஆகிறேன். ப்ளஸ் அந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு கலெக்டர் இது மாதிரி ஏதாவது ட்ரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஒரு 6-7 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் எதுவுமே அரியர் அட்டன் பண்ணல, மற்ற எதுவும் அட்டன் பண்ணல. டைம் எடுத்துக்குன்னு சொல்லி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண எக்ஸ்டர்னலி ஒர்க் பண்ணுறோம். அது ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. வீட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. உங்களை படிக்க வைக்க கடனா இல்லை ஃபேமிலியாக வைக்க கடன்? படிக்க வச்சது கூட மெரிட் சார். ஆக்சுவலாக படிக்க வச்சது கூட மெரிட் தான். பெருசாக ஃபீஸ் இல்லை, 0 தான் சொல்லலாம். எவ்வளோ மார்க்? கிட்டத்தட்ட டிப்ளமோவில் வந்து இப்போ 93.5. அப்பா 93.5 சார். படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள்? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது வந்து டிப்ளமோ வரைக்கும் படித்தேன் சார். அதாவது டிப்ளமோ வரைக்கும் படித்தேன். டிப்ளமோக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வேணான்னு எப்படி சொன்னேன்னா வேலைக்கு போகலாம்,
ஏன்னா அப்பவும் வீட்டில் கொஞ்சம் கஷ்டமெல்லாம் இருந்தது. அவங்க கஷ்டத்துக்கு மட்டும் இல்லை, நான் படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு 50-60 வரைக்கும் இருக்கும், ஆவரேஜா இருக்கும்னு பார்த்தா நீ டிப்ளமோ 93.5 சார். இன்ஜினியரிங் வந்து எனக்கு மெரிட், எனக்கு ஃபீஸே இல்லை, 0. இங்க 93 எடுத்த ஆள் எப்படி இங்க இவ்வளவு அரியர் வந்துச்சு? இல்ல, இந்த 4 அரியர் 2 அரியர் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணல. ஓகே. அந்த 2 அரியர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டஃப்பா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டஃப் ஒரு பக்கம். ஓகே. இன்னொரு பக்கம் அதை ஒரு வில்லிங்கா படிக்கல. அது என்னோட தப்பு, என்னோட செல்ஃபிஷன் கூட சொல்லலாம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அப்படியே கொஞ்சம் லேசியாகவும் அது அப்படியே ஒரு மாதிரி தப்பா இருந்துச்சு. அது தப்பு. 93 எடுத்தவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு படிப்புல? கண்டிப்பா 93 எடுத்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு ஒரு இடத்துக்கு நகர முடியாதுல்ல? இல்ல கண்டிப்பா சார். 93.5 டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த டைம் எல்லாம் வந்து என்ன வந்து அந்த எஜுகேஷன் வைஸ் ப்ரூவ் பண்ணியாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் நான் எனக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அது வரைக்கும் இருந்தேன். ஆஃப்டர் த டிப்ளமோ இன்ஜினியரிங் என்டர் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் அப்படியே நல்லா தான் போச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறேன். இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்களேன், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது பத்தாது, நம்ம இங்கே படிக்கிறோம் ஆனால் இது போதலைன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இருந்தது. ஆனால் என்ன பண்ண சுத்தமாக ஐடியா இல்லை. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ தானே சார் எல்லாமே, இப்போ யூடியூப் ஆகட்டும், சோஷியல் மீடியா இதெல்லாம் அப்போ ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. அப்போ சில புக்ஸ் மட்டும்தான், ரொம்ப புக்ஸ் எல்லாம் இல்லை, சில புக்ஸ் மட்டும்தான். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணோம், யாரையும் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒர்க், ஒரு பார்பர் ஷாப்பாக இருந்தாலும், ஒரு டீ ஷாப்பாக இருந்தாலும், ஒரு ஹோட்டலாக இருந்தாலும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஒரு கண்டக்டர், டிரைவர் என்ன, ஒரு ரெஸ்டாரண்ட், எங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், எங்கெங்கெல்லாம் போகிறோம், அவங்க கூடலாம் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னாக்கா அன்றைக்கி நான் யாரையாவது பார்க்கும்போது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, நீங்கள் எப்படி எல்லாம் வந்தீங்க, எதை கிராஸ் பண்ணீங்க, என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு அது மேலே தான் அந்த ஒரு எனர்ஜி, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அது பக்கம் திரும்பியாச்சு. அப்போ எனக்கு அப்போ தெரியாது, படித்தாதான் அங்கே வர முடியுன்றதை மறந்தாச்சு. மறந்துட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படியே அதை சுற்றி என்கொயரி பண்ண தான் இதில் கவனம் கொஞ்சம் கம்மியானது சார். ஸோ பேக் டு அந்த கோச்சிங் சென்டர், அங்கே போகிறீங்க, அங்கே வந்து ட்ரெயின் படிக்கிறீங்க, இதுவும் கிளியர் பண்ண பார்க்குறீங்க. எப்படி பில்டர்ஸ்ல வந்தீங்க? ஆனால் என்ன நடந்தது அப்படின்னாக்கா எனக்கு பெருசாக வந்து அந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனைன்றது எப்படின்னாக்கா கடன், எக்ஸ்ட்ரீம் லெவல் கடன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கடன். அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நம்ம அதை பார்க்குறோம், வீட்டில் பார்க்குறோம். அப்போ வந்து அப்போ வெளிநாட்டில் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அக்கா இருக்காங்க. அக்காவும் அப்போ என்ன வேலை பார்த்தா அவங்க என்ன பார்த்துக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்காங்க. அக்கா வேலை பார்த்தா அக்காவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வேலை பார்க்குறாங்க. அக்காவும் வேலை பார்க்குறாங்க, அப்பாவும் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் வேலை பார்த்தா என்னை எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு செலவுன்றது என்ன சார், இப்போவும் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ட்ரிங்க் பண்ண மாட்டேங்க. அப்பவும் ஸ்மோக் பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணலாம், எப்பவும் கிடையாது. ஆனால் நல்லா பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ஹோட்டலு, பசங்க கூட சுற்றுறது நல்லா ஸ்பெண்ட் பண்ணும். அதாவது ஒரு மாதத்துக்கு அப்போயே வந்து ஒரு 12-15,000 வரைக்கும் அப்போவே நல்லா செலவு பண்ணும். எப்படின்னா அது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கூட சேர்ந்து சும்மா அது இது பண்ணுறது, அப்படியே ஹோட்டல் போகிறது, அங்கே போகிறது, இங்கே வர்றது. அதாவது என்னை படிக்க வைக்க கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெண்ட் பண்ணலை. என்ன அவங்க நான் சர்வைவல் பண்ணுறதுக்கு நான் இந்த செலவெல்லாம் மெயின்டைன் பண்ணவே அவங்க வேலை பார்த்தாங்க. அந்த மாதிரி தான் கிராஸ் பண்ணி வந்தோம். இப்போ இதெல்லாம் படித்து இதெல்லாம் நம்ம வருமா, ஒரு பயம் இருந்தது, இது நம்ம குரூப் எல்லாம் பாஸ் ஆகுமா, நம்ம அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, ஏன்னா அந்த அரியர் இருந்தால் அப்போ நமக்கு எனக்கு ஒரு டிமோட்டிவேட் இருக்குது. அந்த பயத்தில் என்ன பண்ணுறேனாக்கா நம்ம ஏதாவது வேலைக்கு போகலாம், ஏதாவது நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா சென்னைக்கு வரும். சென்னைக்கு அந்த டைமில் தான் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலில் வந்து ஹிமாலயா ஃபார்மா, ஜீனோ ஃபார்மா, இங்கெல்லாம் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகிறோம் சார். கிட்டத்தட்ட என்ன பொசிஷனுக்கு? நார்மல் ரெப்ரசன்டேட்டிவ், சேல்ஸ், மெடிக்கல் ரெப், அந்த ஒர்க்காக வந்து இன்டர்வியூ போகிறேன். அந்த போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். அந்த ஒர்க் எல்லாம் இன்னும் சில ரிஜெக்ட் ஆன ஒர்க் இருக்குது, அதில் செலக்ட் ஆகிறோம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 17,000-18,000 சொல்கிறாங்க. 17,000 சம்பளம் ப்ளஸ் வந்து அலோவன்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. எதை கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அதாவது ஜீனோ ஃபார்மா நீங்கள் பண்ணுற செலவுக்கு என் செலவுக்கே ஒத்து வராது. இது போக நான் குடும்பத்தோட பிரச்சனையை ஒழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் அதை ரொம்ப யோசித்து சுற்றும் போது தான் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அப்போ ரொம்ப பார்ப்பேன் சார். எல்லாமே நியூஸ் பேப்பர் ஜாஸ்தி பார்ப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மெயினாக வந்து நேரம் மட்டும் கொடுத்தால் போதும், நீங்கள் உங்கள் உழைப்பும் நேரத்தையும் கொடுத்தா போதும், நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு 2 லைனில் வந்து அந்த 2 லைன் கொடுப்பாங்க. இது நமக்கு என்னன்னாக்கா நமக்கு எனக்கு என்ன பிடிக்குனாக்கா அங்கே குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம தான் அரியராச்சு எங்கே போனாலும், ஏன்னா நான் பாதி இன்டர்வியூவில் வந்து ரிஜெக்டட். என்ன காரணம், டிகிரி இல்லை, ஸோ நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு ஏன்னா அங்கே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அது ரொம்ப பெயினாக இருக்கும். அப்போ டிகிரி இல்லாத இன்டர்வியூ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது வந்து அப்போ நாங்கள் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஆட் ரொம்ப ஜாஸ்தி கண்ணில் போடும், அங்கங்கே கண்ணில் போடுன்னு வச்சுங்களேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரியல் எஸ்டேட் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 4-5 கம்பெனிஸ்க்கு மேலே போகணும். எல்லாம் அங்கேயும் இன்டர்வியூ போகணும். அங்கே இன்டர்வியூ போனால் அந்த இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருந்தது. அங்கே கேள்வியெல்லாம் கேட்கல, நீங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கான்னு கேட்டாங்க, நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னேன். அப்படியே அந்த போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கொஞ்சமாக அதை வந்து ஆரம்பம். பேப்பர் ஆட்ல பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல உடல் உழைப்பு மட்டும் இருந்தால் போதும், வேறு பிரச்சனை இல்லை, அந்த இடத்துக்கு போகிறீங்க. அங்கேருந்து நம்ம ஃபேமிலி பில்டர் டெவலப் ஆயிருக்கு.
இது எப்படி இந்த சேஞ்ச் நடந்தது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேலைக்கு போன இடத்துல இருந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற இடத்துக்கு நகர்ந்தது எப்படி? வரும்போது ரொம்ப ஆர்வமாக தான் வந்தால் இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் ஒர்க்கும் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். காலையில் 11 மணி 12 மணிக்கு வேலைக்கு போகிறது, ஈவினிங் 4-5 மணிக்கெலாம் ரிட்டர்ன் ஆகுறது, இப்படி தான் ஒரு 3-4 மாதம் போய்கிட்டே இருந்தது. மறுபடியும் பிரச்சனை ரொம்ப அதிகமாகுது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன்னா, நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்துட்டோமே இருக்கட்டுமே, நம்ம இதுவே பெரிய ஜேர்னி தானே, இதுவே நம்மளோட பெரிய லெவல் சென்னைக்கு. ஏன்னா எனக்கு ஊரை விட்டு வெளியில் வருவன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அங்கேருந்தே இங்கே வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாதம் அப்படியே போயிடுச்சு சார். அப்பயே ஒரு 3-4 மாதம் வந்து என்ன நான் செல்ஃபாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு உடனே தெரியல, போக போக தான் தெரியுது என்ன ஏமாற்றிக்கிட்டே இருந்தேன். பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே ஃபீல்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஒருத்தவங்க ரோட்டில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷீட் கொடுப்பாங்க. இந்த பேம்ப்ளெட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அப்புறம் ரோட்டில் இடம் விற்பனைக்கு அந்த மாதிரி வந்து இந்த பேம்ப்ளெட்ஸ் அந்த சிங்கிள் ஷீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த ஒர்க் தான் மேஜராக இருக்குது. அந்த ஒர்க் ஃபஸ்ட் இனிஷியலாக பண்ண ஆரம்பிச்சோம். ஆமாம், அதுவும் பண்ண ஆரம்பித்தோம். அது அந்த பேப்பர் கொடுக்குறது இந்த மாதிரி போகிறது வரது பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த ஆன்லைனில் ஆட் போடுவாங்க. அப்போ அந்த குயிக்கர் வந்து அப்போ ஃபெமிலியர், குயிக்கர் அப்போ ரொம்ப ஃபெமிலியர். அப்புறம் அதில் அந்த ஆட் ஃப்ரீ ஆட் இருக்கும், அதை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த ஆட் பண்ணோம். அப்படியே அந்த ஒர்க் எல்லாம் பண்ணோம். அப்படியே கிளைண்ட் வர ஆரம்பித்தாங்க. மற்றவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் பண்ணது தான் 11 மணிக்கு வருவாங்க, 4-5 மணிக்கு போவாங்க. அதை நம்ம பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையில் 7-8 மணிக்கு அங்கே ஆரம்பித்தோம். ஈவினிங் 6-7 மணிக்கு மாற்றணும். அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்படியே ஒர்க்கை அப்படியே எலாபரேட் பண்ணி அதை பிசினஸாக கன்வெர்ட் பண்ணி வந்தோம். இப்போ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும்போது உங்கள் ஃபேமிலி பேக்ட்ராப்லையும் ஃபினான்ஸ் பண்ணுறது யாரும் இல்லை. கண்டிப்பாக. இந்த ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்னா, இப்போ ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அடிப்படையே ஃபினான்ஸ் தான். நான் லேண்ட் வச்சு நான் பண்ண போகிறேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஜேவி எல்லாம் அப்புறம் போகலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் போகிறது வந்து ஃபினான்ஸ் தேவையில்லை. அந்த ஃபினான்ஸ் தேவைங்கிறது எப்படி சமாளிச்சிங்க? இதை பொறுத்த வரைக்கும் சார், இனிஷியலாக வந்து நான் ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச இன்சென்டிவ், என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வீட்லேயும் சொன்னதா, அது எனக்கு ஒரு பெரிய என்ன இடம்னாக்கா, எல்லா வீட்லையும் என்ன சொல்லணும்னா, சம்பாதிக்கிற ஆரம்ப கால சம்பாரணை வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடைப்பு தான் சொல்லுவாங்க. நாங்களும் வீட்டில் அதை முதல்ல செஞ்சேங்க. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் ஒரு 2-3 லேக் வரைக்கும் அது பண்ணேன் சார். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அம்மாவும் அப்பாவும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, நான் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், கன்வே பண்ணேன், அவங்கள அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இனிஷியலில் சம்பாதிக்கிறத கடனை கொடுக்காம நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேலை பண்ணி கடனை கூட கொஞ்சம் பொறுமையாக நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கலாம், நம்ம இந்த பணத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அந்த என்ன சம்பாதிச்சோமோ சம்பாதிச்ச பணத்தை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் போயிட்டு சொத்து வாங்கிக்கல, எங்களோட ஆடம்பரத்துக்கு போகல. அடிப்படையாக எங்களோட என்ன என்ன இருக்குமோ, பேசிக்காக ட்ரெஸ் என்ன இருக்கும், ஃபுட்டுக்கு என்ன தேவை, அந்த கடன்லேயே சிலர் வந்து அதுக்கு கொஞ்சம் கொடுத்தோம். மற்றபடி இருக்கிறதெல்லாம் ஒரு 10,000 20,000 என்ன இருந்தாலும் சம்பாதிச்ச பணத்தை நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதையே ரீயூஸ் பண்ணோம். என்ன அங்கே இன்கம் வந்து அதை ரீயூஸ் பண்ணி தான் ஸ்டில் நவ் எங்களோட நாங்கள் இந்த ஸ்டேஜுக்கும் எங்களோட அமௌண்ட், ஏதாவது ஒரு 100% ப்ராஃபிட் வந்து 70% ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவோம். மொதல் ப்ராஜெக்ட் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? ஏன்னா இப்போ இது இவ்வளோ அரைச்சி பண்ணுங்கப்போ ஆப்வியஸாக சக்ஸஸ் பண்ணி தான் ஆகணும், பண்ணால் தான் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் அப்படின்னு இருக்கும். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரியல் எஸ்டேட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் என் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் பார்க்கவே எனக்கு கிட்டத்தட்ட 18-19 மாதம் தேவைப்படும். 2 பிரசவத்தை கடந்திருப்பேன்னு சொல்லுவேன் சார். நான் இந்த விஷயம் கிட்டத்தட்ட 18-19 மாதம் எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு வெறும் ₹1 நான் சம்பாதிச்சு நான் பணத்தை பார்க்க எனக்கு 18-19 மாதம் கிட்டத்தட்ட எனக்கு தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஞாபகம் இருக்கா? சார் இருக்கு சார், இன்னும் இருக்கு. இப்போ ஒரு ரீசனை கூட பார்த்துருவோம். மிஸ்டர் பால்ராஜ் சார் மதுரை இருக்காங்க. இப்போ நம்ம ஃபேமிலி அப்படிங்க இப்போ குரூப்புக்குள்ள இப்போ எத்தனை என்டிட்டிஸ் இருக்கு? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ பில்டர்ஸ்ல ஆரம்பிக்கிறீங்க, இப்போ எத்தனை என்டிட்டிஸ் வச்சிருக்கீங்க? சார் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி குரூப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரியல் எஸ்டேட் தான் எங்களுக்கு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினாக பிரைமரி. இதுதான் பிரைமரி, இதான் எங்களோட பிரைமரி தான். செகண்ட் திங் வந்து டெண்டர் கோகனட், இளநீர். ஓகே. இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 11 ஸ்டேட்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம். நம்ம ஊர் கர்நாடகா, கேரளா, வெறும் ஜஸ்ட் பொள்ளாச்சி மட்டும், வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம பொள்ளாச்சி இளநீர் தான் ஃபுல்லாகவே. அடுத்து வந்து சலூன் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். சலூன் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து சலூன், ரெஸ்டாரண்ட் கம் டெக்ஸ்டைல், இந்த விஷயம் டெக்ஸ்டைலும் சேர்த்து பண்ணுறோம். இந்த 3 எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 10 to 12 மந்த்ஸில் எங்களுக்கு ரிசர்ச் கம்ப்ளீட்டாக நம்புறோம். ஆஃப்டர் தட் அதுக்குள்ளே என்டர் ஆகும். அதுவும் நம்ம ஃபேமிலி, அதுவும் நம்ம எல்லாமே நம்ம ஃபேமிலி ஒன்லி. நேம் வைஸ் எல்லாமே நம்ம ஃபேமிலி மட்டும்தான். நம்ம ஃபேமிலி குரூப் அதுக்கே எல்லாமே கொண்டு வரும். ஏன் எப்படி ஆக்சுவலி நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ஆப்டானது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு தான். ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து எல்லாருமே ஃபேமிலியாக வீடு வாங்க, நமக்கு ஒரு வீடு, நமக்காக ஒரு வீடு அப்படின்னு பேசுவாங்க. அப்படிங்கப்ப நம்ம ஃபேமிலிக்கு கரெக்ட். பட் அடுத்து எல்லாத்துக்குமே நம்ம ஃபேமிலினே கொண்டு வரலாம். இல்லை கண்டிப்பாக சார், ஆமாங்க. ஏன்னா இதில் 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டெவலப்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு எப்பவுமே ஒரு யூனிக் வந்து அவங்க நேமாக இருக்கும். எல்லாருக்கும் யாராக இருந்தாலும், அது டெஸ்லாவாக இருந்தால் அதை வச்சிருப்பாங்க, அம்பானி சார் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதாக வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க அதை கிரியேட் பண்ணாங்கன்னா நம்மளும் அதே பேட்டர்ல தான் போகணும். ஒரு நேம் வைக்கணும்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேம் நாங்கள் பெருசாக ஒயிட் பண்ணி கொண்டு போனோம். அதே நேம் எப்படி இந்த நேம் டிரைவ் நம்ம ஃபேமிலி? டீ ஷாப்பில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார். எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். என்னென்னமோ பேர் வச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது நேம் வச்சோம். இப்போ என்னோட நேம், அவங்க நேம், எல்லாரும் நேம், அதெல்லாம் எல்லாரும் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்தோம். இல்லை இது எல்லாரும் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வெளியில் வந்தோம். எல்லாரும் திங்க் பண்ணும்போது அப்புறம் அவங்க ரிமைனிங் என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சொல்லும்போது ஒருத்தர் நம்ம வீடுனாங்க, அப்புறம் நம்ம ஹோம்ஸ்னாங்க, அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னால் அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தர் மாற்றி நம்ம ஃபேமிலி வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே அந்த நேம் பிக் பண்ணி. ஆனால் உண்மையிலே ஆக்சுவலாக நிறைய பெரிய பெரிய ஐடியாஸ்லாம் டிரைவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒன்று டீ ஷாப்பாக இருக்கும், டாய்லெட்டாக இருக்கும். ரெண்டுல இல்லை சீரியஸாக ரைட் ஸ்டில்லும் எங்களுக்கு அப்படிதான், இப்போ அப்படிதான் சார். இப்போ நான் உங்களை பார்க்க வரும்போது டீ கல்னு நாங்கள் பேசிட்டு தான் வரும். இது கீழே மல்டிபிள் என்டிட்டிஸ் கொண்டு வரணுங்கிறதா பிளானா, இல்லை உங்களுடைய மோட்டிவ் என்ன? நாங்கள் எல்லாருமே ரொம்ப கிளியராக என்னன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஓவரால் என்னோட ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ் வந்து 168 என்னோட சேர்த்து 168 பேர் என்னோட சேர்த்து வேலை செய்யணும். என்னோட நம்ம ஃபேமிலியில் மட்டும் 168 பேர் ஒர்க் பண்ணுறோம். எனக்கு என்ன அப்படின்னா சார், இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க போவாங்க அப்படின்னு எனக்கு பெர்மனெண்ட்டாக தெரியலங்க. கிட்டத்தட்ட வந்து நான் தான் உலகன்றதை விட அவங்களுக்கு ஒரு கோல் இருந்திருக்கும். இதில் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆகிருந்திருக்கலாம், ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகிருந்திருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் போகணுருக்கலாம், ஒருத்தர் வந்து ஒரு கல்ச்சர் ஏதோ ஒரு ஆக்டிங்கில் போகணும், ஒருத்தர் உங்களை மாதிரி நல்லா ஆங்கராக போகலான்னு இருக்கலாம், ஏதாவது ஒன்று நான் சாதிக்குன்னு இருந்திருப்பேன். ஆனால் இதில் கிட்டத்தட்ட என்கிட்ட வேலை பார்க்குற 99% பீப்புள் வந்து அவங்களோட எய்ம், அவங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் பிரேக் பண்ணி என் ஒருத்தவனுக்காக தான் அவங்க எல்லாருமே இங்கே வந்தாங்க. ஸோ எனக்கு இருக்கிற ஒரு கிளியரான எனக்கு இதான் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பணம் சம்பாதிக்கணும் சார். ரொம்ப கிளியராக இருக்கும். பணம் சம்பாதிச்சே ஆகணும். பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ரெண்டாவது அந்த பணத்தை பெர்மனெண்ட்டாக சம்பாதிக்க ஒரு பேட்டர்ன் சம்பாதிக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் கூட இருக்கிற பீப்புளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 75-80 பேர் வந்து இதான் ஆஃபீஸ், இதான் உலகம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு நான் வாழற வாழ்க்கைக்கு மேலே உருப்படியாக அவங்களை கூட வாழ வைக்கிறதுக்காக என்னென்ன வழியெல்லாம் இருக்குமோ அதை கிரியேட் பண்ணுறது தான் என்னோட பெரிய நோக்கம். அப்படின்னாக்கா என் சொசைட்டி வந்து நான் என்ன வாழ்க்கை அனுபவிக்கணும், எனக்கு மேலே அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? இப்போ ஓனர் வேணால் ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் ஓனர் வாழ வாழ்க்கை யார் வேணாலும் வாழலாம். இவங்க தான் வாழணும் அவசியம் இல்லை. நான் வாழற வாழ்க்கையும் ஒரு படி எல்லாரும் வாழணும். அதை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ என்ன வழி இருக்குமோ அதை தேடி தான் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை தேடி தான் மெயினாக அதான் என் நோக்கம். அப்படின்னாக்கா அது இது போக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெருசாக மாற்றிட வேணாம். நான் ஒருத்தர் ஒரு 10 பேர், இந்த மாதிரி என் கூட இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் சேர்ந்து நாங்கள் நான் ஒருத்தர் ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வேளை அடிப்படை சாப்பாடு, இல்லாதப்பட்டவங்களுக்கு அடிப்படை கல்வி, இந்த விஷயத்தை கைட் பண்ணி அவங்களுக்கு சரியானதை கற்றுக் கொடுத்து அந்த 10 பேருக்கு ஃபீட் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னாக்கா, நீ நல்லாவா, நீ வந்த பிறகு நீ மட்டும் நல்லா இருந்துடாத, நீ இன்னொரு 10 பேர் எடுத்து இப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 75-80 பேர் நாங்கள் இப்படி ப்ரிப்பேர் ஆகணும் சார். இதுக்கு எங்களுக்கு இன்னொரு 5-6 வருஷம் தேவைப்படும். நாங்கள் இது ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாக்கா நாங்கள் கிட்டத்தட்ட ரெடி பண்ணாலே நாங்கள் ஒரு 800 பேர் ரெடி பண்ணிடுவோம். நாங்கள் ஒரு 800 பேர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த 800 பேர் ரெடி பண்ணால் அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேருக்கு மேலே ரெடி பண்ணலாம். ஸோ இது இன்னொரு 25-30 வருஷத்தில் நான்லாம் ஒரு சாவறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இது இப்படியும் முடியும், இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு வாழறோம். நீங்களாம் நேராக பார்க்குறோம், டிவி கேமரா எதுவாக இருந்தாலும் எதை வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதெல்லாம் இப்படின்னு பாசிபிள்னா அன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வறுமை இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும். அடிப்படை தேவை இல்லாமல் யாரும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சொசைட்டி கிரியேட் பண்ணுறது என்ன வேலை இருக்குமோ அதை நாங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக அதுக்கு தான் சார் வேலை பார்த்துட்டு. நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் வந்து ஒரு நிலம் அல்லது ஒரு வீடு வாங்கணும்னா எல்லாரும் வைக்கிறது என்னென்னா, எனக்கு ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும். ஆனால் எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்கிற காரணம் இருக்குன்னா இந்த லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ். இல்லை ஏதாவது ஒரு நம்ம இடம் வாங்கி வேற யாராவது ஒருத்தவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டா என்ன பண்ணுறது, அல்லது நம்ம கரெக்டாக வில்லங்கம் பார்த்து வாங்காம விட்டா என்ன பண்றது, இல்லை சீட் பண்ணிட்டா என்ன பண்றதுங்கிறது தான் எல்லாருடைய முதல் கன்சர்ன். அதனால தான் யாரும் வேணாம்பாங்க. இல்லை நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நிலம் அந்த இடத்துல வாங்குறோம், நம்ம போயிட்டு வர முடியாது, பார்க்க முடியாது, யாராவது எடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு பயத்தில் வந்து விடுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸில் நான் ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க ஸோ தட் கஸ்டமர்ஸ் அதை அவாய்ட் பண்ண முடியும்ல? அதாவது இப்போ எங்களோட பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பக்கம், இப்போ எங்கள் சர்வீஸ் எங்களோட யூனிக்கான ஒர்க் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா சார், எங்ககிட்ட வாங்கும்போது ப்ராப்பர்ட்டி வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட அட்வொகேட் கிட்ட வந்து ஒப்பீனியன் வாங்கிடும். ஃபர்ஸ்ட் எங்கள் அட்வொகேட் நாங்கள் லீகல் டீம் எங்களோட ஓன் அது வந்துடுறேன் சார். நாங்கள் எங்கள் அட்வொகேட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒப்பீனியன் வாங்கிடும். ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோமோ பண்ணுறோமோ அங்கே ரெவன்யூ சைடில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு மாதிரி கிராஸ் செக் பண்ணிப்போம். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு மாதிரி எல்லாமே நீட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிப்போம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் லீகல் டீம் இருக்காங்க. எங்கள் ஓன் லீகல் டீம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 பேர் கிட்ட எல்லாம் சேர்த்தா ஒரு 11 பேர் இருப்பாங்க. இந்த 11 பேரோட ரோல் என்னன்னாக்கா
நாங்கள் வாங்குற இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் டாக்குமெண்ட்ஸை பார்க்கறது, அது சம்மந்தப்பட்ட கிளியரன்ஸ், அது என்ன SRO என்ன வாங்கிட்டு வரணும், ரெவன்யூவில் என்ன ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும் மெயினாக பண்ணுவோம் சார். நாங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறது முன்னாடி நாங்கள் எங்களோட சைட்லேருந்து இவ்வளோ ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராப்பர்ட்டி கிளைண்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவோம். ஸோ தட் இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் 100% நம்பிக்கை 100% தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பிளான், நாங்கள் எங்களோட இன்னொரு மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டை பெருசாக கிரியேட் பண்ணிருக்கோம். ரெஃபரன்ஸ் மார்க்கெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டாக வருது. இப்போ லாஸ்ட் வருஷம் வந்து நாங்கள் ஒரு 600 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் 600 பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் பண்ண 600ல எங்களுக்கு ஒரு 130 கிளைண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வாங்கணும் ரெஃபர் பண்ணுவோம். இப்போ இந்த வருஷம் இந்த வருஷம் ஒரு 200 கிரியேட் பண்ணுவோம். அடுத்த வருஷம் 300, அடுத்து ஒரு 500. ஸோ வருஷம் வந்து நாங்கள் ஒரு 100 கிளைண்ட் அட்லீஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே ரெஃபரன்ஸில். ஸோ ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணனாவே நம்ம அங்கே குவாலிட்டியான சர்வீஸ் அண்ட் குவாலிட்டியான ஒர்க் பண்ணி தான் எங்களுக்கு இது கட்டாயமாக பண்ணி ஆகணும். அண்ட் இது போக எங்கள் பிஸ்னஸ் தான். ஸோ அது நாங்கள் கண்டிப்பாக பண்ணோம். 100% தாராளமாக இதை எடுத்துகிட்டு அப்படியே பண்ணலாம் சார். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு வீடு ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னா இன்னைக்கு நிறைய, அதாவது இன்னைக்கு ஆன் டேட்டில் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இது மாதிரி ரெஃபர் பண்ணுறாங்க. ஆன்லைனில் இருக்குது. இப்போ நீ ஆன்லைன்லேயே வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் கூட வந்துருச்சு. அப்புறம் ஆஃப்லைன்லேயும் நிறைய ரியல் எஸ்டேட்ஸ் இருக்காங்க. அதில் இல்லாத ஒரு 2 யூனிக் செல்லிங் பாயிண்ட், ஒரு யூஎஸ்பியாக நம்ம ஃபேமிலி பில்டர்ஸில் என்னால் சொல்ல முடியும். இதை நீங்கள் வேறு எந்த கம்பெனிலையும் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இப்படி ஒரு ஆஸ்பெக்டை, இப்படி ஒரு குவாலிட்டியை நீங்கள் பார்க்க முடியாது, நம்ம ஃபேமிலி பில்டர்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னா, அப்படி 2 குவாலிட்டி என்ன சொல்லுவீங்க? ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா எங்கள் மேலேயும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் சார். என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா, சர்வீஸில் சம்டைம்ஸ் இருக்கும். லீகல் வைஸ் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங். அது ஒரு விஷயம் சார். என்ன விஷயம்னாக்கா, மற்ற இடத்துல லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். யார் சொன்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். லீகல் வைஸ் வந்து 100% கரெக்டாக இருக்கும். நாங்கள் 100% பார்த்துப்போம். எங்ககிட்ட வாங்குற கிளைண்ட் 100% பார்க்க சொல்லிப்போம். உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது கிளாரிட்டி வேணாலும் கேளுங்க, நாங்கள் கிளாரிட்டி கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஸோ லீகல் வைஸ் வந்து 100% ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க லைஃப் டைம் வந்து எப்போ எது தேவைனாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றதோட இது எங்கள் பிஸ்னஸாகவும் இருக்குது. அப்போ எப்போனாலும் எங்ககிட்ட வரலாம். லைஃப் டைமில் அவங்க எப்போ தேவைனாலும் எங்ககிட்ட வரலாம். எங்களால் என்ன முடியுமோ அதுக்கு மேலே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ரீசர்வீஸ் அவங்களுக்கு ரெகுலராக இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு 20 lakh கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல காரியம் நடக்குது. அப்போ அது விற்கணும்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது மாதிரி நான் விற்கலான்னு இருக்கேன், அன்றைக்கி நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தேன், ஸோ இந்த ப்ரைஸ் போகுது, என்ன ப்ரைஸ் எனக்கு கிடைக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு எனக்கு அது கரெக்டான ப்ரைஸ் எனக்கு ஒர்க் ஆகுதுனாக்கா, அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை என்னால் அதை பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அந்த அமௌண்ட் கொடுத்து அந்த பிளாட் நாங்கள் எடுத்துப்போம். அதை நாங்கள் திரும்ப ரீசேல் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் கொடுக்குற யூனிட் எங்களால் அவங்கள கன்வீனியாக நாங்களும் அந்த மார்க்கெட், ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு 7 to 9 years ஆகும் ஒரு டெவலப்மெண்ட் வர. ஸோ ஷார்ட் டைமில் வராங்க அப்படின்னா அந்த சப்போர்ட் எங்களால் என்ன பண்ணணுமோ அந்த சப்போர்ட்ஸோ அந்த ரீசர்வீஸ் வந்து நாங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ லீகல் ஒர்க்கும் ரீசர்வீஸும் எங்களால் 100% பண்ண முடியும். எங்ககிட்ட ஒருத்தவங்க பிளாட் எடுக்கிறாங்கன்னா அவங்க திரும்ப ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆஃப்டர் 5 years எப்போ விற்கினாலும் அவங்க இன்னொருத்தர் பார்க்க தேவை, நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும், நல்ல ப்ரைஸில். உங்கள் 2 யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா லீகலில் நீங்கள் ஸ்ட்ராங்கு, ரெண்டாவது த்ரூஅவுட் சப்போர்ட் அவங்கள்ட்ட வாங்கிட்டாங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீசர்வீஸ்ன்றது சேல் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது ஒர்க், ஒரு காம்பவுண்ட் பண்ணோம், ஒரு ஃபென்சிங் பண்ணோம், எது தேவைனாலும் எப்போவுமே கூட நிற்போம். அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்படி நாங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். உங்களுடைய கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன வேணா, இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்டாக முடிச்சு சில பேர் போடுவாங்க, சில பேர் ஒன்று பண்ணிட்டு போய் சைமல்டேனியஸாக இன்னொரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கேட்டகரி அண்ட் உங்கள் கரண்ட் ப்ராஜெக்ட்? கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 18 ப்ராஜெக்ட்ஸ் லைவ்ல 18 ப்ராஜெக்ட் லைவ்ல பண்ணிருக்கோம். ப்ரெசென்ட்ல லே அவுட் மட்டும் 18 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 18 ப்ராஜெக்ட் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசேல் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 93 plots, அதாவது ஒவ்வொரு பிளாட், அது இட்ஸ் நாட் அ ப்ராஜெக்ட், ஒவ்வொரு பிளாட் 93 plot அது தனியாக பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து 18 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜிஎஸ்டி ரோட்டில் பண்ணுறோம். ஜிஎஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பண்ணுறது கூடுவாஞ்சேரி தான் எங்களோட மெயின். கூடுவாஞ்சேரி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மறைமலை நகர், எஸ்பி கோவில் பண்ணிட்டு இருக்கோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிங் ரோட்ஸில் ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் கனெக்டிங் ரோட்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கொட்டமேல் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். அது போக திருப்பூர் இந்த சைட், தண்டலம், ஆலத்தூர், அப்புறம் வந்து பூஞ்சேரி, அப்புறம் ஈசிஆரில் பண்ணிட்டு கோவலம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த சைடில் நாவலூர், ஓஎம்ஆர் நாவலூர் பண்ணுறோம், பூஞ்சேரி சரௌண்டிங் பண்ணுறோம். ஸோ இங்கே எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நியர் அபவுட் வந்து ஒரு 18 ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் லைவ்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். ஈசிஆர், ஓஎம்ஆர், ஜிஎஸ்டி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்ன மேஜரான அசெட் நினைக்கிறீங்க? ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு குடும்பத்தில் வரைக்கும் என்னவா இருக்குன்னா, ஒரு அசெட் என் ஃபேமிலிக்கு உருவாக்கி கொடுத்துரும், நான் இருக்கணும் இல்லையோ பண்ணி கொடுத்துருன்னு நினைப்பாங்க. அப்படி ஒரு மேஜரான அசெட்னா ப்ராப்பர்ட்டி தான் சார், லேண்டு தான். ஏன்னா நம்ம வாழும்பொழுது வாழலாம். ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழும்பொழுது நம்மளும் நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு சொந்த இடம் இருக்குனாக்கா யார் ஒருத்தரும் நிம்மதி இழந்து வாழ மாட்டாங்க. 1000 கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த 1000 கஷ்டம் தாங்கிறதுக்கு ஒரு மனசு, ஒரு சொந்த வீடு வேணும், சொந்த இடம் வேணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு அசெட் அப்படின்னா சொந்த வீடு, சொந்த இடம், எதனா ஒன்று கண்டிப்பாக இடம் இல்லை வீடு எதனா ஒன்று அவசியம் இருந்தே ஆகும். அதான் ஒரு அசெட். ஒரு ஃபேமிலிக்கு அது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அது பெரிய அசெட் சார். அவங்க ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும். நம்ம நல்லா, ஏன்னா எல்லாருக்கிட்டுமே இடம் இல்லை சார், எல்லாருக்கிட்டுமே பெரிய லெவல் இடம் இல்லை, இருக்கும் சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம நல்லா வாழன்றதை விட
நம்ம நிம்மதியா வாழணும், நம்ம குடும்பம் கடந்து போகும், நமக்கு ஏதாவது நடந்துட்டாலும் இல்ல குடும்பம் யாரும் நடந்துட்டாலும் யாரையும் ஒருத்தங்க எதிர்பார்த்து இல்லாத விஷயம் எதுனாக்கா இருக்கிற இடம் தான். உண்மையிலே ஒரு ஃபேமிலி எப்போ ஃபேமிலியா கம்ப்ளீட் ஆகும்னா அவங்களுக்கு ஒரு வீடு இல்ல ஒரு இடம் வந்து சொந்தமா கம்ப்ளீட் ஆகும். கண்டிப்பா அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங் நல்ல அசெட் அப்படின்னா சொத்து சார், இடம், பேக் அண்ட் லேண்ட் இல்ல வீடு, கண்டிப்பா அது அவசியம் தேவை.